ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள். அதை பற்றி பார்க்கலாம். 6th புக்கில் இது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படி எவைன்னு பார்த்தா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள் எவைன்னு பார்த்தா பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. அடுத்தது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. அந்நகரங்களுள் மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவையாக இருந்திருக்கு. இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் அயல்நாட்டு பயணிகளோட பயணக்குறிப்புகளிலிருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலிருந்தும் நாம் பெற முடியும். அடுத்தது முதலாவதாக பார்க்க போகிற நகரம் எதுன்னா பூம்புகார். பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க. பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருளை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருளை இறக்குமதியும் செய்யும். இதற்காக கடல் வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாயிற்று. அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக ஒன்று தான் பூம்புகார் துறைமுகம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவோட கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. கொஷின் கேட்பாங்க, பூம்புகார் எந்த கடலோட கரையில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு. வங்காள விரிகுடா, மயிலாடுதுறை அருகே. அடுத்தது பூம்புகார் துறைமுகம் பற்றி பார்க்கலாம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசனின் துறைமுகம் பூம்புகார். சோழ அரசரோட துறைமுகம் தான் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலிலிருந்தும் இரட்டை காப்பிய நூலான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்தும் அறிஞ்சிக்கலாம். பூம்புகார் நகரத்தை பற்றி இந்த 2 இலக்கியங்களும் அறிஞ்சிக்கலாம். இவற்று குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுது. சிலப்பதிகார நாயகி கண்ணகி, அவங்களோட தந்தை மாநாயகன். மாநாயகன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு பொருள். நாயகன் கோவலன், அவரோட தந்தை மாசாத்துவான். மாசாத்துவான்னா பெரு வணிகன் அப்படின்னு பொருள். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியிருக்குன்னு தெரியுது. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்தவண்ணம் இருந்துள்ளனர். பலர் பூம்புகார் நகரிலே வசிச்சிருக்காங்க. அதனால் இங்கே வெளிநாட்டோர் குடியிருப்புகளும் தோன்றியிருக்கு. எனவே அவங்க நம்ம மொழியை பேச கற்றுக்கவும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கப்பலிருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதம் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்கே இந்த மக்களோட உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயிருக்கு. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிஞ்சிருக்காங்க. அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டிருக்கு. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்திருக்கு. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினாங்க. மிகச் சரியான விலைக்கே பொருள்களை விற்றாங்க. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு அவங்க கருதினாங்க. அப்படின்றத எந்த நூல் விளக்குதுன்னா பட்டினப்பாலை. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. கூடுதல் பொருள் விலைக்கு பொருள் விற்பது பாவம் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை நூல் விவரிச்சிருக்கு. பட்டினப்பாலையின் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணார். இவர் பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டினை சேர்ந்தவர். இதிலிருந்து புகார் நகரின் தொன்மையை நம்ம அறிஞ்சிக்கலாம். பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னு அர்த்தம், 2ஆம் நூற்றாண்டினை சேர்ந்தவராக இருக்கார். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. கருமிளகு தமதியாக இருக்குது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்த்துகீசில் கேட்பாங்க எங்கேருந்து எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியாயிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருள் இறக்குமதியாகிட்டு. பூம்புகார் மற்ற நகரிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது இங்கே கப்பல் கட்டுறதுக்கும் மற்றும் செப்பனிடும் தலைமை இருந்ததாகவும் கூறப்படுது. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் தெரிஞ்சிக்கலாம். அந்த நகர் கடல் சீற்றங்களால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. அடுத்தது மதுரை. பூம்புகார் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு பெயர் பெற்றதுலேருந்தே இதனோட தொன்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்டைய காலத்தில் மதுரையை
பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதோட விளைவால் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்திருக்கு. வணிகம் செழித்து வளர்ந்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளன. அடுத்தது சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். இது ரொம்ப முக்கியம். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்க. 49 பேர். கிழக்கு கடற்கரை அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி அப்படின்ற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் உவரின்ற இடம் இருக்குது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு. எந்த நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துச்சுன்னா ரோமானிய நாணயங்கள். பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இது மதுரையோட புகழுக்கு ஒரு சான்று. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியரான மெகஸ்தனிஸோட குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் இருந்திருக்கு. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரோட அமைச்சர் சாணக்கியர் அவர் மதுரையை பற்றி அவரோட அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்திருக்கு. அடுத்தது தூங்கா நகரம். தூங்கா நகரம்னா என்னென்னா மதுரை தான் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மதுரை தூங்கா நகரம்னு சொல்லப்படுதுன்னா மதுரையில் நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்ற 2 வகை அங்காடிகள் இருந்திருக்கு. நாலங்காடின்னா பகல் பொழுதிலான அங்காடி, அல்லங்காடின்னா இரவு நேரத்து அங்காடி. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியிருக்கு. அதனால தான் மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் எந்த பயமும் இல்லாமல் இரவு நேரத்தில் அல்லங்காடினா இரவு நேர அங்காடி அதில் பொருள் வாங்கி செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியிருக்கு அந்த காலத்தில். அல்லுனா இரவுன்னு சொல்லுவோம்ல, அதான் அல்லங்காடி. எள்ளுனா பகல், அல்லுனா இரவு. அடுத்தது காஞ்சி. கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலாக ஏராளமாக அமைக்கப்பட்டிருக்கு. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங், சீன வரலாற்று ஆசிரியர்னா யுவான் சுவாங், இவர் எங்கே படித்தார்னா கூடுதல் படிப்புக்காக காஞ்சியிலிருந்து கடிகைக்கு வந்திருக்கிறாரு. அடுத்தது புகார் என்ன நகரம்னு அழைக்கப்படுதுன்னா துறைமுக நகரம். மதுரை வணிக நகரம்னு அழைக்கப்படுது. காஞ்சி கல்வி நகரம். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நாயமானவர்கள் முதன்மையாக இருக்கிற திருநாவுக்கரசர் காஞ்சி பற்றி சொல்லியிருக்காரு. புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னது யாருன்னா யுவான் சுவாங். இந்த கோர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் எதுன்னா காஞ்சி தான். இங்கே தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. தொண்டை நாட்டில் இருக்கிற மிக பழமையான நகரம் காஞ்சி தான். காஞ்சி கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே இருக்கிற கைலாசநாதர் கோயில் ரொம்ப புகழ்பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான் இந்த கோயிலை கட்டினார். இது கற்கோவில். கைலாசநாதர் கோயில் யார் கட்டினதுன்னா பிற்கால பல்லவ ராஜசிம்மன் தான். இந்த கற்கோவில் பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவர கோயில்களும் கட்டப்பட்டிருக்கு. பௌத்த துறவியாக இருக்கிற மணிமேகலை தன்னோட இறுதி காலத்தை காஞ்சியில் தான். வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறியலாம். ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னா எதுனா காஞ்சிபுரம் தான். பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய இம்மூன்று நகரங்கள் மட்டுமில்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை நம்ம கண்டறிய முடியும். அடுத்தது ஒரு சின்னதாக தகவல் பிழைன்னு ஒன்று இருக்குது. அது எதுன்னா எந்த நாட்டில் என்ன மாதிரியான ஃபேமஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு தான். சோழ நாடு எதுக்கு ஃபேமஸ்னால் சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோழ நாடு இருக்குன்னா சோறு உடைத்து, அங்கே போனால் சாப்பாடு எல்லா நேரமும் இருக்கும் அப்படின்றது தான். பாண்டிய நாடு முத்துக்கள் அதிகமான பகுதி. சேர நாடு வேழம் யானை,
தொண்டை நாடு சான்றோர்கள் அறிவாளிகள் இருப்பாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் சேரநாடு எந்த பகுதியில் உள்ளடக்கியதுன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தோட பகுதிகளில் உள்ளடக்கியது தான் சேரநாடு. சோழநாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை உள்ளடக்கியது. தொண்டை நாடுனா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியை உள்ளடக்கியது தான் தொண்டை நாடு. இது நம்ம பண்டைய தமிழக நகரங்கள்ன்ற டாப்பிக்கில் இருக்கிற ஒரு லெசன். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் நிறைய வரும். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.